மேற்கு வங்க மாநிலத்தின் கொல்கத்தாவில் ஒரு பெண் டாக்டர் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பணியாற்றிய இடத்திலேயே இந்த கோர சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த பெண் டாக்டரின் மரணம் இந்தியாவையே பரபரப்பாக்கி இருக்கிறது. இந்தியா முழுவதும் இந்த படுகொலைக்கும் பலாத்காரத்திற்கும் எதிராக போராட்டங்கள் வெடித்த வண்ணம் இருக்கிறது. இந்தியா முழுவதும் டாக்டர்களும் பொதுமக்களும் இந்த அநீதிக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். மேற்கு வங்க மாநிலத்தில் கொந்தளிப்பான நிலை நிலவுகிறது. பெண் டாக்டர் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 33 வயதான சஞ்சய் அரோரா என்கிற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நபர் மனநிலை பாதிக்கப்பட்டவரோ என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. காரணம், இந்த நபர் ஏற்கனவே தனது தாயோடும் தனது சகோதரியோடும் தனது மனைவியோடும் கொடுமையாக நடந்து வன்புணர்வு செய்து கொடுமைகள் செய்திருப்பதாக பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நபரின் மாமியாரே வழக்கு பதிவு செய்திருக்கிறார். இவரது மனைவியும் இப்படி வழக்கு பதிவு செய்திருக்கிறார். இந்த நபர் ஒரு சைக்கோவாக இருந்திருக்கிறார். இந்த பெண் டாக்டர் படுகொலையில் இந்த ஒரே ஒரு நபர்தான் ஈடுபட்டிருப்பாரா என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பெண் டாக்டரின் உடல் கோரமாக சிதைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் கொடுமையாக அவர் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் அவரது உடல் அந்த மருத்துவமனையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனை செமினார் ஹாலில் ஓய்வெடுக்க சென்ற ஒரு பெண் டாக்டருக்கு தான் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இது இந்தியா முழுவதும் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. படுகொலை செய்யப்பட்ட பெண் டாக்டர் MBBS படித்து MD படித்து வருகிறார். அவர் MD படித்து வருவதால் அங்கே பணியாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து 36 மணி நேரம் பணியாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் டாக்டர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 36 மணி நேர பணிச்சுமை என்பது கொடுமையானது. தொடர்ந்து 36 மணி நேரம் பணி செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்திய டாக்டர்கள். அதில் படுகொலை செய்யப்பட்ட இந்த பெண் டாக்டரும் ஒருவர். இப்படி தொடர்ந்து பணியாற்றியதால் இரவு ஓய்விற்காக அவர் அந்த கான்பரன்ஸ் ஹாலில் படுத்து தூங்கி இருக்கிறார். அப்போதுதான் இந்த கொடுமை நிகழ்ந்தேறி இருக்கிறது. ஒரு மருத்துவர் என்றும் பாராமல், ஒரு பெண் மருத்துவர் என்றும் பாராமல் அவரை பலாத்காரம் செய்து அநியாயமாக படுகொலை செய்திருக்கிறது இந்த கும்பல். ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் தான் இந்த படுகொலையை செய்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் டாக்டர்கள். அங்கே பணியாற்றும் டாக்டர்கள், உயர் மருத்துவம் படிக்கும் டாக்டர்கள், இந்தியா முழுவதும் இருக்கும் டாக்டர்கள் இப்படித்தான் கூறுகிறார்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட பலர்தான் இந்த படுகொலையை பலாத்காரம் செய்து இந்த படுகொலையை நிகழ்த்தி இருக்க வேண்டும், அதற்கான ஆதாரங்கள் முழுதாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் விபரமறிந்த டாக்டர்கள். ஆனால் மேற்கு வங்கத்தின் மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசு இந்த சம்பவத்தை மூடி மறைக்க பார்க்கிறது. மம்தா பானர்ஜியே இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு ஊர்வலம் போகிறார். அதுதான் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. ஏற்கனவே மம்தா பானர்ஜி ஓட்டுக்காக பல்வேறு நாடகங்களை நடத்தி இருந்தார். தேர்தல் வந்தாலோ அல்லது இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் ஏற்பட்டாலோ மம்தா பானர்ஜி நாடகம் ஆடுவதுதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்திலும் மம்தா பானர்ஜி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். தேர்தல் வந்துவிட்டால் தான் கீழே விழுந்து அடிபட்டு விட்டதாகவும், தன் கால் முறிந்து விட்டதாகவும், மண்டையில் பெரிய காயம் ஏற்பட்டு விட்டதாகவும் நாடகம் ஆடுவார் இந்த மம்தா பானர்ஜி. அப்படித்தான் கடந்த 2024 வருட பாராளுமன்ற தேர்தலில் நாடகம் ஆடினார். அதே போன்றுதான் இப்போதும் இவர் நாடகம் ஆடுகிறார். இந்த பெண் டாக்டர் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் நீதி வேண்டும் என்று இவரே போராடுகிறார். தனது ஆதரவாளர்களையும் கட்சிக்காரர்களையும் திரட்டி இவர் ஊர்வலம் போகிறார். இவரது ஆட்சியை எதிர்த்து இவரே ஊர்வலம் போகும் ஒரு நிலைதான் மேற்கு வங்கத்தில் நடந்தேறியிருக்கிறது. இது மிகவும் வெட்கக்கேடானது. அதைவிட மிக கொடுமை, அங்கே நீதி கேட்டு இந்த பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பெண் டாக்டரின் படுகொலைக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்திய பல்வேறு டாக்டர்கள் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மீதும் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த சம்பவத்தை ஒடுக்க நினைக்கிறது மம்தா பானர்ஜி அரசு. போராடுபவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறது மம்தா பானர்ஜி அரசு. ஏன் இப்படி நடக்க வேண்டும்? மம்தா பானர்ஜி ஆட்சியில் நடக்கும் விசாரணை போதுமானதாக இல்லை என்று கூறியிருக்கிறார் இறந்து போன கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தந்தை. இதை அடுத்துத்தான் நீதிமன்றமே இந்த வழக்கை எடுத்து சிபிஐ வசம் ஒப்படைத்திருக்கிறது. சிபிஐ தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. சஞ்சய் அரோராவை கைது செய்து அவரை விசாரித்து வருகிறது சிபிஐ அதிகாரிகள் குழு.
நான் தான் இந்த கொலையை செய்தேன், நான் தான் இந்த பலாத்காரத்தை செய்தேன், என்னை தூக்கிலிடுங்கள், நான் தான் குற்றவாளி என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார் சஞ்சய் அரோரா. என்னை தூக்கில் போட்டாலும் பரவாயில்லை, நான் தான் இந்த கொலையை செய்தேன், நான் தான் இப்படி பலாத்காரம் செய்தேன் என்று அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஆனால் மற்ற டாக்டர்களுக்கு இது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. பலர் சேர்ந்து செய்த ஒரு பலாத்கார கொலைக்கு ஒருவர் மட்டுமே பலியாக்கப்படும் நிலை இருந்து வருவதாக டாக்டர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். இந்த ஒரு நபரை மட்டுமே குற்றவாளி என்று கூறி அவருக்கு தண்டனை கொடுத்து இந்த வழக்கை முடிக்க பார்க்கிறது மம்தா பானர்ஜி அரசு என்று குற்றம் சுமத்துகிறார்கள் டாக்டர்கள். இந்தியா முழுவதும் இருக்கும் டாக்டர்கள் இப்படித்தான் கூறுகிறார்கள். இந்த சம்பவத்தில் மிகவும் அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாகவே சந்தேகம் கொள்கிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள் டாக்டர்கள். கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் ஏற்கனவே காவல்துறையில் தன்னார்வலராக பணியாற்றி வருகிறார். அதாவது போலீசுக்கு உதவுவதுதான் இவரது வேலை. அதற்காக இவர் பல்வேறு இடங்களில் சுற்றி திரிந்திருக்கிறார். அப்படித்தான் இப்படி பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த மருத்துவமனையிலும் இவர் பணிபுரிந்து இருக்கிறார். ஒருவரோ அல்லது பலரோ அது பற்றி தொடர்ந்து விசாரித்து வருகிறது சிபிஐ. உண்மை வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். ஒருவராக இருந்தாலும் பலராக இருந்தாலும் எந்த அரசியல் நிர்பந்தத்திற்கும் அடிபணியாமல் இதில் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். அதுதான் இந்திய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். மருத்துவர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் ஒரு குற்றம் நடந்தேறி இருக்கிறது. இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்து அவர்களுக்குரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று கூறுகிறார்கள் இந்தியா முழுவதும் போராடும் டாக்டர்கள். சஞ்சய் ராய் என்கிற இந்த ஒரு நபர் தான் குற்றவாளி என்றால் ஏன் இந்த படுகொலை செய்யப்பட்ட பெண் டாக்டரின் உடலை உடனடியாக எரிக்க வேண்டும் மம்தா பானர்ஜி அரசு? பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த பெண் டாக்டரின் உடலை உடனடியாக எரிக்க வேண்டிய காரணம் என்ன மம்தா பானர்ஜி அரசுக்கு? இது ஒரே நபர் செய்திருந்தால் ஏன் இவ்வாறு பதட்டம் அடைய வேண்டும் மம்தா பானர்ஜி? நாடெங்கும் வலுக்கும் போராட்டங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறார் மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜி ஆட்சி செய்ய தகுதியற்றவராக போய்விட்டார். தொடர்ந்து இவர் பலமுறை அங்கே முதல்வராக இருந்திருக்கிறார். ஆனால் இனிமேலும் மம்தா பானர்ஜியை மேற்கு வங்கத்தின் முதல்வராக வைத்திருக்க வேண்டியதில்லை. இவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இவரது அரசை உடனடியாக கலைக்க வேண்டும் மத்திய அரசு என்று கோரிக்கை விடுக்கிறார்கள் போராடும் டாக்டர்கள். இந்தியா முழுவதும் இருக்கும் மக்களும் இப்படித்தான் கோரிக்கை வைக்கிறார்கள். உடனடியாக மம்தா பானர்ஜி அரசை கலையுங்கள், கலைத்துவிட்டு அங்கே தேர்தல் நடத்துங்கள். புதிதாக ஒருவரை அங்கே முதல்வராக தேர்ந்தெடுக்க வேண்டும் மேற்கு வங்க மக்கள். அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள் மேற்கு வங்கத்தில் இருக்கும் மக்களும் அங்கே போராடும் டாக்டர்களும். மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தலைவிரித்தாடுகிறது. இதை காரணம் காட்டி உடனடியாக மம்தா பானர்ஜி அரசை கலைக்க வேண்டும். ஆட்சி செய்ய தகுதியற்றவராகிவிட்டார் மம்தா பானர்ஜி. அங்கே ஊழல்களும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் தலைவிரித்தாடுகிறது. தேர்தல் வந்தால் ஓட்டுக்காக நாடகம் போடுவார் இந்த மம்தா பானர்ஜி. இது போன்று மக்கள் பிரச்சனை வந்தாலும் நாடகம் போடுவார் மம்தா பானர்ஜி. அவரே களத்தில் இறங்கி போராட்டம் நடத்துவார். அவரது ஆட்சியில் அவரே போராட்டம் நடத்தும் வேடிக்கை நடந்து வருவது மேற்கு வங்கத்தில் மட்டும்தான் நடக்கிறது. வேறு எந்த மாநிலத்திலும் இது போன்று நடப்பதில்லை. அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் போராடுவார்கள், அவருக்கு ஆதரவாளர்கள் போராடுவார்கள். ஆனால் ஒரு மாநில முதல்வரே தனது ஆட்சியை எதிர்த்து அவரே போராட்டம் நடத்துவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. இவையெல்லாம் மக்களை ஏமாற்றும் ஒரு நாடகம். மம்தா பானர்ஜி மக்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். உடனடியாக இவரது அரசை கலைக்க வேண்டும். இனியும் முதல்வராக தொடர மம்தா பானர்ஜிக்கு தகுதி இல்லை. உடனடியாக மத்திய அரசு மம்தா பானர்ஜி அரசை கலைத்துவிட்டு அங்கே தேர்தல் நடத்த வேண்டும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.